ஐயோ! மொத மேட்ச் கூட தோத்துட்டோம். பங்காளி வந்தானா கலாய்ப்பானே. எங்க போறான், எப்போ வரான்னு தெரியல. சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்கே. பங்காளி என்ன அங்கிட்டே பார்த்துட்டு என்ன சோ ஓவரா இருக்கே. என்ன அந்த மொத மேட்ச் தான். நீங்களா சந்தோஷப்படுற அளவுக்கு கந்திச்சு ஆயிடுச்சு எங்க டீமுக்கு. கந்திச்சிலாம் இல்ல, ஒரு திருஷ்டியும் இல்ல. நீங்க அடிக்கலன்னு உண்மையை ஒத்துக்குங்க. அது என்ன அடிச்சா மட்டும் எல்லாமே பேசுறது. அடிக்கலன்னா எங்களுக்கு கந்திச்சிப்பா, அடிக்கலன்னா எங்களுக்கு பிரச்சனைப்பா, அடிக்கலன்னா எங்களுக்கு இது என்ன அடிச்சா மட்டுமே இது பண்றீங்க. அடிக்கலன்னா அந்த இது ஏத்துக்கணும்ல. முத மேட்ச் தான் தலைவா. இன்னும் இருக்கு. அடுத்தோ நாளான்னைக்கு எங்க மேட்ச் இருக்குல்ல, அப்ப காட்டுறோம். ஒரு மேட்ச்ல தோத்தது பிரச்சனை இல்ல. ஒரு மேட்ச்மே இப்படி தோத்துறாதீங்க. அப்ப மைண்ட் டேபிள் போன டைம் போனீங்க மும்பை இந்தியன்ஸ் கூப்பிட்டு வாங்க 2 பேரும் ஒண்ணா போகும்ண்டு. ஒண்ணா எதுவும் கூப்பிட்டு போயிடாதீங்க. ஆனா இப்ப மும்பை இந்தியன்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்ல. செவரும் டெல்லியை கூட்டு போறோம். டெல்லியே கூட்டு போறீங்களா? ஏங்க டெல்லி இப்ப கப்பு வாங்க மேல போங்க. நாங்க கரெக்ட். நீங்க வந்து லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆயிக்கீங்க. நாங்க ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருந்துக்கிறோம். அப்பதானே கப் அடிக்க முடியும். அப்ப நாங்க வந்து இப்ப பேச ரெடியா இல்ல. அடுத்த மேட்ச் வின் பண்ணிட்டு பேசுவோம். ஏன்னா பேசி பேசி அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டே இருக்காங்க போறதுல. நான் எதுக்கு கொஞ்சம் அமைதியா இருப்போம். இப்ப ஆட வேணாம். நாங்க எப்படி நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, அப்ப ஆடுவோம். இன்னைக்கு உங்க மேட்ச் இருக்குல்ல, வாங்க நம்ம வந்து எபிசோடுக்குள்ள போய் ரைட் ஓகே. உங்க மேட்ச பத்தி பாப்போம். அப்ப ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிருமா? அப்ப ஆரம்பிச்சிருமா? வெல்கம் டு another episode of கிரிக்கெட் பஞ்சாயத்து. அப்புறம் மங்காளி மேட்ச் ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாரும் மேட்சும் ஒவ்வொரு மேட்சுமே வித்தியாசமா போயிட்டு இருக்கு. ஒரு மேட்ச் திடீர்னு 250 அடிச்சு அதை டக்குன்னு சேஸ் பண்ணி போறாங்க. திடீர்னு 150 அடிச்சாலுமே அதை சேஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுத்தவும் செய்யறாங்க. என்ன நடக்குதுன்னு கிரிக்கெட்ல ஒண்ணுமே புரியல. ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பஞ்சாப் வின் பண்ணிடுச்சு. இல்ல பஞ்சாப் ஜெயிக்கும். ஏன்னா அவங்களோட டீம் நல்லா இருந்துச்சு. குஜராத்ல அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் பண்ற அளவுக்கு யாரும் இல்ல. கண்டிப்பா. இப்ப நம்ம இந்த மேட்ச் வந்துருமா? இப்ப இந்த மேட்ச் வந்து பிட்ச் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் பிட்ச் ரிப்போர்ட் போயிடலாமா? ஓகே. பிட்ச் ரிப்போர்ட். இப்ப பிட்ச்ல பாத்தீங்கன்னா ஈகானா ஸ்டேடியம் தான் நடக்குது. இதுக்கு அட்வான்டேஜ் யாருன்னா ஹோம் கிரவுண்ட் வந்து இதுக்கு லக்னோக்கு தான் ஹோம் கிரவுண்ட். அதனால இந்த ஹோம் கிரவுண்ட் எப்படி கண்டிஷன் எப்படி இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நம்ம எல்லாரும் இந்தியன் கிரவுண்ட்னால சில பேருக்கு பரிச்சயமா இருக்கலாம். கேஎல் ராகுல் இங்க தான் ஹோம் கிரவுண்டா இருந்தார் போன டைம்ல. இந்த டீம்ல விளையாடுறது. லக்னோல இருக்கும்போது. அப்போ வந்து இப்ப பிட்ச் கண்டிஷன் வந்து பெருசா எதுவும் இம்பாக்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பேட்டிங் கொடுக்குறாங்களா? சாயில் என்ன சாயில்ல போகுது? அப்படின்ற பிட்ச் ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம இது பண்ணோம். இப்ப பிட்ச் ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து பஞ்சாப் மேட்ச் பாத்தீங்கன்னா லைட்டா மழை வந்துச்சு. தூர்ன மாதிரி இருந்தது. மழை தூருச்சு. அது மாதிரி இங்க மழை எது வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா, கிரவுண்ட்ல வந்து எதுக்கு சாதகமாகும்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் சாதகமாகும். ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது பவுலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா பவுலிங் வந்து சரியா சொட்டிங்னால மேட்ச் வின் பண்ணனும். அந்த டியூனால பண்ணணும். டாஸ் வின் பண்ணணும். அதான் சொல்றேன். எப்பயுமே டாஸ் வின் பண்ணா தான் மேட்ச் வின் பண்ண முடியும். அதை வச்சு தான் நம்ம என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு வர போறோம் அப்படின்னு இருக்கும். இப்ப பிட்ச் ரிப்போர்ட் வந்து ஓவரால் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னா, மேக்ஸிமம் பேட்டிங் சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப மேபி வந்து டெல்லி பேட்டிங் வின்னாட்டா ஜெயிச்சிரும். இல்லன்னா தோத்துருன்றீங்களா? நாங்க சேஸ் பண்ணி அடிப்போங்க. எங்க டேவிட் மில்லர், அசுதோஷ் சர்மா, அதுக்கப்புறம் நாங்க நிறைய பேரை பின்னாடி இறக்கி வச்சிருக்கோம். வைங்க பாக்குறேங்க. ஸ்டப்ஸ் இருக்காப்ல எங்க பக்கம். பாக்குறேங்க. ஒண்ணுதான் இன்னைக்கு நைட் தெரிஞ்சிர போகுது ரிசல்ட். பாருங்க பாத்துட்டே இருங்க. இப்ப வந்து பேட்டிங் இந்த பக்கம் நம்ம டெல்லிக்கு எடுத்துருவோம். டெல்லியோட ஸ்ட்ராங்கா நான் நினைக்கிறது என்னன்னா, ஸ்ட்ராங்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்கா அவர் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவரே ஓடி போயிட்டாப்ல. யாரு? போன சீசன்ல ஹாரி புரூக் ஓடி போயிட்டாப்ல. இந்த பக்கம் பென் டக்கெட் 2 கோடிக்கு எடுத்து வச்சிருந்தான். ஐயோ! நான் 2 கோடி எடுத்து வச்சிருக்கேங்க. எங்க 2 கோடியோட வேல்யூ தெரியாம அவர் பாட்டுக்கு போயிட்டு குயின்டண்டிக்காக 1 கோடி தான் எடுத்தாங்க. இவர் 2 கோடி கொடுத்தோன்னே இல்ல நான் விளையாட வரல. இல்லங்க நம்ம வீட்ல சொல்லுவாங்க தெரியுமா? ஆள் எடுத்ததுக்கு அப்புறம் வீட்ல அப்பா கூப்பிட்டாங்க, அம்மா கூப்பிட்டாங்க விடுற மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டாப்ல. வீட்ல இருந்து வந்துடுச்சு. போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரேன்னு சொல்லி போனவர் தான். போனவர் அவ்வளவுதான். நீ ஓஎஸ்க்கு போறியா? நம்ம சொல்லும் கோபப்படல. அடுத்த மேட்ச் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு. அதேதான் 3 வருஷம் உனக்கு பேன். போயிட்டு வா. 3 வருஷம் ஐபிஎல் விளையாட முடியாது. ஹாரி புரூக்கும் இதேதான். இப்ப பேட்டிங் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அக்ஷர் படேல் கேப்டன் வந்து டெல்லியோட கேப்டன் அக்ஷர் படேல் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா நாங்க கேஎல் ராகுல ஓப்பன் தான் பண்ண வைப்போம். ஏன்னா போன சீசன்ல வந்து மிடில் ஆர்டர்ல வந்தாரு, 2 டவுன்ல வந்தாரு. மாறி இறக்கியிருந்தாங்க. அவர் எல்லாத்துலயும் விளையாண்டாரு. அதனால இப்ப வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து என்ன பொசிஷனோ அந்த பொசிஷன் கொடுத்தோம்னா, கண்டிப்பா உங்களுக்கு டீமுக்கு நல்லதா இருக்கும். செட் ஆகும். ஆமா. அதனால என்ன பண்ண போறாங்க? கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ண போறாரு. இப்ப கேஎல் ராகுலோட ஓப்பன் பண்ற பேர் யாரு? அப்படின்னு தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. இங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பதும் நிஷாங்காவா? இல்ல கருண் நாயர் அனுப்புவாங்களா? இல்ல அபிஷேக் போர்ல அனுப்புவாங்களா? இல்ல வேற யாராச்சும் உள்ள இறக்குவாங்களா? அப்படின்னு ஒரு டவுட்டடாவே இருக்கு. என்ன பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் பதும் நிஷாங்காவ வச்சு தான் ஸ்ரீலங்கன் பிளேயர் வச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் போவாங்க. ஆமா. நல்ல பிளேயர். அவரு நல்லா அடிப்பாரு தான். அவரேஜான சூப்பரா வச்சிருக்காரு. ரொம்ப மொக்கையா ஆடுறலாம் சொல்ல முடியாது. ஒரு நல்லா ப்ளே பண்ணிருக்காரு. இல்ல T20ல ஒரு 100 போட்டார்ல. வேர்ல்ட் கப்ல. சரியான அடி அடிக்காரு. நல்ல ஒரு எபிலிட்டி இருக்கு. அபிஷேக் போர்லயுமே இருக்காரு. அபிஷேக் போர்லயும் ஓப்பனிங்கோட அவர் மிடில் ஆர்டர்ல கரெக்ட்டா இருக்கும்.
கொஞ்சம் ரன் கம்மியா இருக்கப்ப இவங்க ஓப்பனிங் யாராவது சொதப்பினாங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஒருத்தர் பேக்ல வேணும்ல. இப்ப அவர் ஓப்பனிங் இறக்கி சப்போஸ் இன்கேஸ் ஏதோ பட்டு படாம தொட்டும் தொடாம அவுட் ஆயிட்டாருன்னா பின்னாடி யாரு இருக்கா? அதனால அவரை பேக்கப் வச்சிருக்காங்க போல. இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஆர் நான் சொன்ன இந்த பேட்ஸ்மேன்ல அடுத்து கருண் நாயர் வரலாம். பிருத்வி ஷா வந்து 50 லட்சத்துக்கு 60 லட்சத்துக்கு எடுத்தாங்க. ஆனா அவர் வாய்ப்பு கொடுப்பாங்களா என்னன்னு ஒரு டவுட்டா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் ஸ்குவாட்ல வருவாருன்னு தெரியல. நம்ம ஸ்குவாட்ல வருவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர்னு ஒண்ணு இருக்கு. அந்த இம்பாக்ட் பிளேயர்ல யார் எடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா அஸ்தோஷ் சர்மா இருக்க வாய்ப்பு இருக்கு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா நடராஜையோ இல்ல முகேஷ் குமாரையோ கொண்டு வர மாதிரி இருக்கு. இதுல ஸ்டார்க்கு வேற இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸ்டார்க் இன்ஜுரி ஆனால ஸ்டார்க் யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவானா நடராஜ் தான் தெரிஞ்சு. நடராஜ் வரலாம். நடராஜ் இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு பேசர் வேணும்னா நம்ம அக்யூப் அப்படின்னு இருக்காரு. இந்த ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பிளேயர் விளையாண்டாரு. ஆமா. சரியான டொமஸ்டிக் சரியா விளையாண்டாரு. ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா இல்ல பவுலிங் ஆல்ரவுண்டராலே கண்டுபிடிக்க முடியல. ரெண்டுமே பயங்கரமா பண்றாரு. அதான் அப்போ நீ மேட்ச்ல இப்ப இங்கிடி வேற இருக்காரு இந்த பக்கம் ஃபாஸ்ட்க்கு. லுங்கி இங்கிடி இருக்காரு. லுங்கிய கட்டிட்டு வராம இந்த போட்டு போறானா அப்ப லுங்கிய கட்டிட்டு வந்தாருன்னா எந்த டீட் பண்றதுல ஃப்ரீயா அடிச்சு நொறுக்கு ஃப்ரீயா இருப்பாரு. அவர் பாட்டு ஃப்ரீயா போடுவாரு. பந்து வாங்க ஃப்ரீயா போட்டு விடுவாரு. நல்ல விக்கெட் எடுப்பாரு. நம்மளுக்கு அவர் வசனத்துக்கு எல்லாம் பால் கண்ணு கத்திர புஸ்குன்னு வைக்கிறப்பல பேசு அவ்வளவு பேசு. அதுக்கப்புறம் நம்ம பக்கம் பவுலிங்ல வந்து மிஸ்ட்ரி பண்ணோம்னா மிஸ்ட்ரிக்காகவே நம்மளுக்கு குல்தீப் யாதவ் அக்சர் படேல் 2 ஸ்பின்னர்ஸ் சரியான ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா இடையில வந்து பேட்டிங்ல ஏதாவது ஒரு குளறுபடிகள் ஆகிவிட்டது அப்படி என்றால் அங்க மெயின்ல வந்து மிட்ல வந்து மில்லர் இருக்காரு, ஸ்டப்ஸ் இருக்காரு, அப்புறமேலுக்கு அசுதோஷ் சர்மா இருக்காரு. யுவராஜ் நிகமே நல்ல ஒரு பேட்டர் நல்லாவே அடிப்பாரு. இப்ப டெல்லி வந்து நல்ல ஒரு சாலிடான ஒரு டீமா இருக்கு. லக்னோ தான் ரிஸ்க்ன்றீங்களா? லக்னோல என்னன்னா லக்னோல கன்சிஸ்டன்சி இல்லங்க. ஏன்னா போன டைம் ரிஷப் பண்ட எத்தனை கோடி 27 கோடியோ வெளியே எடுத்தாங்க. அதுக்கு அவர் பொறுத்தானா 2 கோடி கூட இல்ல. ஏன்னா அடிக்கவே இல்ல. டீமும் ரொம்ப இதாகி போச்சு. கடைசியா ஒரே ஒரு வனாறுதலுக்காக ஒரு 100 போட்டு போனார். அதுல ஒரு தப்பிச்சுக்கிட்டாரு. இல்லைன்னா கோயங்கா பொறிச்சு கொட்டிடுவாப்ல. ஏன்னா நல்லா விளையாண்ட கேஎல் ராகுலே நான் இப்படி பேசியிருக்கேன். நீ என்ன பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு சரி விடு நீ அப்ப வேற மூஞ்சி ஜூம் வேற காட்டுவாங்க. அவருக்கு இவருக்கும் கேஎல் ராகுல காமிச்சா அங்க காமிச்சா அங்க காமிச்சா இங்க காமிச்சா இங்க காமிச்சா இல்ல போன சீசன்ல சொல்றேன் நானு. பண்டுக்கும் அவருக்கும் வச்சு காமிச்சிருக்கேன். ஆமா பண்டு திரும்பவே இல்லையா? திரும்பினா நீ வைவே அதனால திரும்பவே இல்லை. திரும்ப தம்பி நீ பேசு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இப்ப வந்து நம்ம லக்னோல பொறுத்த அளவுக்கு என்னன்னா 2 கேப்டன்ஸ் தான் இறங்க போறாங்க. மிச்சல் மார்ஸ் இறங்க போறாரு. ஏடன் மார்க்ரம் ஒரு ஆஸ்திரேலியன் ஓபனர், ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஓபனர். 2 டீம் பலம் வாய்ந்த டீமோட ஓபனர் இறக்குறாங்க. அதுதான் அவங்களோட பெரிய ஒரு பலமே. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பேட்ஸ்மேன் நிறைய இருக்காங்க. ரிஷப் பண்ட் வரலாம். ரிஷப் பண்ட் அனுப்புனாங்க. ரிஷப் பண்ட் வந்து இப்போ ஒரு ஃபார்ம்ல இல்லாம இருக்காங்க. டச்ல இல்ல. எந்த மேட்சுமே நம்ம ஓடியோ டெஸ்ட் எதுவுமே ஆடி நம்ம பார்க்கல. இதுதான் அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு இது பிராக்டிஸ் நல்லா வந்திருக்கா எப்படின்னு தெரியல. டச்ல இருக்காருன்னு தெரியல. அதை இன்னொரு தான் பார்க்க. டச்ல இருந்தாலும் தலைவன் உள்ள வந்தா பட்டாப்பா அதுல வந்து இதுவும் லெகியும் பராதி பாகின்ற மாதிரி சுத்துவாப்புல மாட்டிச்சா 6 எல்லாம் அவிக்கிட்டு அப்படிதான் நம்ம ஆளு ஆடுவாரு. எங்க நின்று ஆடக்கூடிய ஆள் நம்ம ஆள் கிடையாது. இந்த தடவை அவர் கண்டிப்பா அவரை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு கேப்டனாகவும் ப்ரூவ் பண்ணி ஆகணும், ஒரு பிளேயராகவும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவருக்கு நிறைய விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. ஒரு கப் அடிக்கிறதோ இல்லையோ கொஞ்சமாச்சும் ஸ்குவாட்குள்ள அந்த அந்த பிளே ஆஃப்லயாச்சும் வர நல்லா விளையாண்டோம்ன்ற ஒரு கோயங்காவுக்கு ஒரு மன திருப்தி கொடுத்தாதான் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். அடுத்து ரீடைன் பண்ணுவாப்புல. ஆமா. அடுத்து நம்ம வைஸ் கேப்டன் இருக்காரு நிக்கலஸ் பூரான் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு டெமாலிஷ் பண்றது ஒரே ஒரு ஆளுன்னு அந்த தான் நிக்கலஸ் பூரான். நீ என்ன அடி என்ன பால் போடுவிடு உனக்கு அடி தான் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு முட்டியை போட்டு அடிக்கிறாரு. ஸ்வீப் வேணுமா, லாக் வேணுமா, ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்கணுமா, இல்லை கட் பண்ணணுமா, எந்த பால் போட்டாலும் அடிக்கிறாப்புல. இவங்க பக்கமும் பேட்டிங் நல்லாவே தரமாவே இருக்கு. பவுலிங்லயுமே நல்ல பவுலிங் தான் வச்சிருக்காங்க. பவுலிங்ல எனக்கு ஃபேவரட் பிளேயர் முகமது ஷமி இருக்காரு. முகமது ஷமியை கூட்டு வந்திருக்காங்க. முகமது ஷமி வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லயே இருக்காரு. கண்டிப்பா வந்துருவாரு. ஏன்னா அவர் டொமஸ்டிக்ல நல்லாவே விளையாண்டுருக்காரு. நியூ பால்ல வந்து இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் யாருக்கு எல்லாமே போடக்கூடிய ஆள். நல்ல பிளேயர். 2023 வேர்ல்டு கப்ல வந்தோடனே 5 ஃபார் விக்கெட் எடுத்தாரு. அந்த பக்கம் அவங்க பக்கம் இருக்கு. இன்னும் வேற ஆள் இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காரு. நம்ம கம்பீரோட செல்ல பிள்ளை தத்து பிள்ளை ஆயுஷ் பதோனி இருக்காரு. இளங்கன்று பயமறியான்ற மாதிரி கடு சிறுத்தலும் காரம் குறையாதுன்ற மாதிரி அவரு நல்லா பண்ணுவாரு. நம்ம சச்சின் மகனே இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அர்ஜுன் டெண்டுல்கரையும் நான் வாய்ப்பு கிடைக்குமா ஸ்குவாட்குள்ள வருவாராங்கிறது தெரியல. வந்தாலும் நல்லா பண்ணுவாராங்கிறது நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் நான் பார்த்தது இல்லை எதுவும் பெருசாக. மும்பையில் எடுத்து வச்சிருந்தாங்க எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் இருக்காரு, நல்ல பேர் இருக்காரு. குல்கர்னி இருக்காரு. குல்கர்னி கொஞ்சம் நல்லா போடுவாரு. நமன் திவாரி இருக்காரு, நல்லா பண்ணுவாரு. ரகுவன்சின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ரகுவன்சி இல்ல, கேகேஆர் ரகுவன்சி இல்ல, இவர் வேற ரகுவன்சி. நீங்க பயப்படாதீங்க. மயங்க் யாதவ்னு ஒருத்தர் இருக்காரு. 150 ஸ்பீட்ல போடக்கூடிய ஒரு ஆளு
ஆனா 4 பால் போட்டு கை வலிக்கின்ற ரூம்குள்ள போயிடுவாரு. அது இன்ஜுரினால போயிருப்பாரு. ஆனா நல்ல பவுலர் அவரு. சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா, அவரேஜா சூப்பரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஃபார்ம் வந்தாருன்னா நல்லா டீமுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்புறம் நம்ம ஆளு டிக் டிக் பண்ற திக்வேஸ். அவருக்கு போன ஐபிஎல்ல வந்து அவரு வாங்கின சம்பளத்தோட ஃபைன் கட்டின சம்பளம் அவன். இந்த மாதிரி விஷயங்கள பண்ணாதீங்கன்னா பண்ணிடுறாரு. அத மறந்து மறந்து திருப்பி திருப்பி பண்றாரு. அவங்களும் மறந்து மறந்து ஃபைன் போட்டுட்டே இருக்காங்க. அவரு இருக்காரு. அவரு நல்ல ஒரு இது இருக்கு. ஏன்னா இதுல திக்வேஸ்க்கு நிதிஷ் ராணா இருக்காரு டெல்லில. ராணா நிதிஷ் நல்ல பவுலருங்க அவரு. நிதிஷ் ராணா மிடில் ஆர்டர்ல இருப்பாரு. இப்ப நிதிஷ் ராணாவுக்கும் திக்வேஸுக்குமே ஒரு பஞ்சாயத்து இருக்கு. ம். டொமஸ்டிக் விளையாடும் போகும்போது என்ன சண்டை அப்படின்னு முடிச்சிங்களாடா? சொல்லிட்டு முறைச்சு அடின்னு அடிச்சு விட்டாரு திக்வேஸ. ஐயய்யோ! நிதிஷ் ராணா. இப்ப வந்து இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் இங்கிட்டு கேஎல் ராகுல், ஓனரு, ரிஷப் பண்ட். இந்த பக்கம் திக்வேஸ், இந்த பக்கம் நிதிஷ் ராணா. இந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு இது இருக்க போகுது. இப்ப இன்னைக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும். சும்மா காரசாரமா எதிர்பார்க்கலாம். ஆமா. மோசின் கான் நல்ல ஒரு எக்கனாமிக் பவுலர். நல்லா மோசின் கான் வந்து நான் லக்னோல கேஎல் ராகுல் இருக்கும்போது இருந்தே பார்த்துட்டு இருந்தேன். மோசின் கான் நல்லா பண்ணுவாரு. ஆவேஸ் கான விட எனக்கு மோசின் கான் ரொம்ப பிடிக்கும். அவரு நல்லா பண்றாரு. அப்புறம் பிரெட்ஸ்கி இருக்காரு. மேத்யூ பிரெட்ஸ்கி இருக்காரு. அவர் நல்ல ஒரு பேக்கப்பா இருப்பாரு. ஆவேஸ் கானுமே இருக்காரு. எனக்கு ஆவேஸ் கான விட மோசின் கான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்தார்த் இருக்காரு. இதுதான் அவங்களோட ஒரு ப்ராபபிள் ஸ்குவாட். ஆனா ஸ்குவாட்ல எங்கேயோ ஒண்ணு கன்சிஸ்டன்சி குறைஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அந்த டீம் அடி வாங்கும். ஓகே. ஓகேங்களா? இப்ப நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். இந்த மேட்ச்ல யார் கோட்டா இருப்பா? என்ன கேட்டீங்கன்னா, ரிஷப் பந்த் கண்டிப்பா இருந்து ஆகக்கூடிய சூழல்ல அவர் இருக்காரு. பேட்டிங்ல. ஓகே. நான் என் பாயிண்ட் ஆஃப் வந்து கேஎல் ராகுல் கோட்டா இருக்கட்டும்னு. ஏன்னா ஓப்பனிங் இருந்தாரு. இது வந்து ஊருக்கே எனக்கு தெரியும். இன்னும் போக போக ஊருக்கே தெரிஞ்சிரும். கேஎல் ராகுல் நீங்க சொல்ல போறது வந்து டெல்லி யாரு கோட்டுன்னு கேட்டா நீங்க கே ராகுல் மட்டும் தான் சொல்லுவீங்க. டெல்லியில இல்லைனாலும் ஓப்பனிங் ஐபிஎல்லே கோட் அவர் தான். ஏன்னா பாஸ்டஸ்ட் 5000 ரன் அடிச்சுட்டாருங்க. இல்லன்னா சொல்லல நானு. 14 பாலுக்கு 50 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. அடின்னு அடிச்சு ஆரஞ்சு கப் லிஸ்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே அவர் 600, 600, 500, 600, 600, 500 அப்படி அடிச்சுட்டே தான் இருக்காரு. கன்சிஸ்டன்சின்னு வந்தா எங்கால எதுவுமே கிளாசிக் ஆயிட்டா. ஃபார்ம் இஸ் டெம்பரரி பட் கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அவர். கப்பு வாங்கலையேங்க. கப் இந்த தடவை வாங்கிருவாங்க. கப் இந்த தடவை வாங்கிறோம். அதுக்கு தான் இந்த தடவை பாருங்க இன்னைக்கு நைட் பார்த்துருவோம். இப்ப வந்து இன்னொரு விஷயம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இம்பாக்ட் பிளேயர். ஆமா. அந்த இம்பாக்ட் பிளேயர்ல 2 டீமுக்கு யார் இம்பாக்ட் இறங்குவாங்க அப்படின்றது இன்னும் முடிவாகல. ஆனா இம்பாக்ட் ஆகுறவங்க கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணா 2 டீமுமே நல்லா சப்போர்ட்டா இருக்கும். அது தாண்டி நீங்க வந்து கோட் வந்து பேட்டிங்க பார்த்தோம். பவுலரை பத்தி சொல்லவே இல்ல. பவுலர் பத்தி நம்ம அப்படியே பேசிட்டோமே. ஓ! அப்படியே அதிலேயே பார்த்து பவுலருமே சேர்த்து பேசிட்டோம். பவுலருமே கிட்டத்தட்ட நம்மகிட்ட எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, முகமது ஷமி இந்த பக்கம் நம்மளுக்கு ஸ்டார்க் இல்ல. ஸ்டார்க் இல்லாதனால நம்ம நடராஜன கொண்டு போலாம். ஏன்னா நம்ம தமிழக வீரர்கள் போன டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. முன்னாடியே அவர் இறக்கல. முன்னாடி இறக்கல. குடுத்த வாய்ப்பும் அவருக்கு சரியா கிளிக்கும் ஆகல. இந்த டைம் இருந்தே அவருக்கு பிராக்டிஸா குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பிரேக்ல எடுக்கிறோம். என்ன பேசணும் அடுத்து? கோட்ட பத்தி பேசிட்டோம். அப்படி பவுலிங் பத்தி பேசுவோம். ஓகே. நம்ம பேட்டிங் கோட்ட பத்தி பேசிட்டோம். இப்ப பவுலிங் கோட் யாரா இருப்பா? பவுலிங் கோட். இந்த பக்கம் இருக்காங்க வந்து நட்ராஜன் இருக்காரு. ஆயுக் இருக்காரு. ஜம்மு காஷ்மீர் பிளேயர் இருக்காரு. அதுக்கப்புறம் லுங்கி இங்கிரி இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா என் ஃபேவரட் பிளேயர் முகமது ஷமி இருக்காரு. ஆவேஸ் கான் இருக்காரு. மோசின் கான் இருக்காரு. இதுல யாரு வருவா? கோட் வந்து எனக்கு பவுலிங்ல வந்து ஐடியா இல்ல. இந்த டீம்ல அந்த பெருசா நான் யாரையும் ஃபாலோ பண்ணலாம்னு தெரியல எனக்கு. நீங்களே 2 பேருக்கு சொல்லிருக்கீங்க. உங்களோட எங்க பக்கம் கண்டிப்பா ஸ்டார்க் தான் சொல்லுவேன். ஸ்டார்க் இல்லையே. ஸ்டார்க் இல்ல. அதனால எனக்கு ஸ்டார்க் இல்ல இப்ப. ஸ்டார்க் இல்ல. ஆமா. ஆஸ்திரேலியா கிட்ட ஸ்டார்க் இல்ல. இப்ப எனக்கு எங்க போகும்னா, கண்டிப்பா எனக்கு ஷமி ரொம்ப பெர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுலர். ஒண்ணு ஷமி வரலாம். இல்லைன்னா, ஸ்டார்க் இல்லாத இடத்துல அந்த ஜம்மு காஷ்மீர் பிளேயர் வர்றதுக்கு சான்சஸ் எனக்கு இருக்குன்னு தோணுது. இல்லைன்னா, குல்தீப் யாதவ் கூட டக்குன்னு வந்து அவர் 3 விக்கெட் மிட்ல வந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர்தான். இப்ப வந்து நம்ம கணிக்க வேண்டிய விஷயங்கள்ல, இந்த டீம்ல இந்த கிரவுண்ட பொறுத்தளவுக்கு 5 தடவ மோதியிருக்காங்க. நேருக்கு நேர், ஹெட் டு ஹெட். 2 பேருமே. அதுல உங்களுக்கே தெரியும். எத்தன மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க, எத்தன மேட்ச் அவங்க தோத்தாங்கன்னு. ஒரே ஒரு மேட்ச் தான் லக்னோ ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்ச்மே டெல்லி ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அத வந்து இன்னைக்கு முறியடிக்கிறாங்களா? இல்ல வந்து திருப்பி லக்னோ வின் பண்ணி அவங்களோட அந்த வெற்றி கவுண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்களா? அத பார்ப்போம். ஆமா. 1 2 ஆக போதா? 4 5 ஆக போதா? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் பாருங்க. கோட் பவுலிங்ல யார் இருப்பா? பேட்டிங்ல யார் இருப்பா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுல இனி மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். கண்டிப்பா சொல்லுங்க. தெரிஞ்சிரும். கரெக்ட்டா கெஸ் பண்ணா நீங்களும் பெரிய ஜீனியஸா இருப்பீங்க. இதே மாரி அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா இன்னொரு தகவலோட சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விக்கி, அஜித். நன்றி, வணக்கம். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை.